டிசம்பர் 4 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாமுண்டீஸ்வரிக்காக சவனாண்டியவே நேருக்கு நேரா எதிர்த்து தில்லா சவால் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க கார்த்தி. கார்த்தி உடைய இந்த துணிச்சலை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரியுடைய பொண்ணுங்க எல்லாருமே கார்த்தியை தலைமையில தூக்கி வச்சு ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ரேவதியுடைய தங்கச்சி ஆம்பளைங்களே பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கார்த்தியுடைய இந்த துணிச்சலை பார்த்துட்டு கார்த்திகை ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி ரொம்பவே கடுப்பாகுறாங்க. நீ எப்போதும் போலயே ஆம்பளைங்களை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு என்னைக்கிட்ட எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுவ, அதே மாதிரியே கோபமாவே நடந்துக்கிட்டா போதும். நீ திடீர்னு பாசத்தை காட்டுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. இந்த பாசம்லாம் எனக்கு தேவையே கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நீ என்னோட மனசை கொள்ளையடிச்சிட்ட. இதுக்கப்புறமா நீ என்னோட கனவு கண்ணன் தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இனிமேல் உன்னைக்கிட்ட கோபமா பேசுறது? அதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போதுமே நான் உன்னைக்கிட்ட இனிமேல் அன்பா தான் பேச போறேன், அன்பா தான் நடந்துக்க போறேன். என்னோட அன்பை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுனா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னே மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி நீயே வாண்டடா என்னைய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ற அளவுக்கு நான் உன்னைய மயக்கி காட்டுறேன் அப்படின்னு ரேவதியுடைய தங்கச்சி தனக்குத்தானே சவால் விட்டுக்கிறாங்க. ஆனா கார்த்தி மேல இன்னும் ரேவதிக்கு எந்த ஒரு வெறுப்புமே வராம தான் இருக்குது. அப்பதான் கார்த்தி தனியா போய் அவங்க தாத்தாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு, சாமுண்டீஸ்வரியுடைய பிரச்சனைங்க எல்லாமே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. அவங்களுக்கு நடந்தது ரொம்பவே அநியாயம். அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு ஆம்பளைங்களை வெறுக்கிறாங்க. இவ்வளோ அடாவடியாகவும் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை நல்ல ஒரு துணையும் நல்ல பாசமாக நடந்துக்கிற ஒரு சில உறவு மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்கள நிரந்தரமாகவே மாற்றிடலாம். மற்றபடி அவங்கக்கிட்ட எந்த ஒரு தப்புமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து அவங்க அனுபவித்த கஷ்டங்கள் தான் அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்குது. மற்றபடி எதுவுமே அவங்க மேலே தப்பே கிடையாது அப்படின்னு கார்த்தி அபிராமிக்கும் கார்த்தியுடைய தாத்தா சேதுபதிக்கும் சொல்கிறாங்க. ஆமாப்பா கார்த்தி, இதில் என்னோட தப்பும் இருக்குது. நான் தான் தெரியாம சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மாவுடைய தப்பான பழியை சுமத்திட்டேன். அதனால தான் அவங்க உயிரை விட்டுட்டாங்க. என் மேலேயும் தப்பு இருக்குது தான் அப்படின்னு சொல்கிறாங்க.